ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். இந்த வீடியோவில் தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிற சீரியல்களுடைய டிஆர்பி ரேட்டிங், இந்த வாரத்துடைய 16வது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்துடைய டிஆர்பி ரேட்டிங்கில் எந்தெந்த சேனலில் வந்து ஒளிபரப்பாகிற சீரியல்கள் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத இதில் பார்க்கலாமா? வாரத்துக்கு வாரம் டிஆர்பி ரேட்டிங் ஒரு கார் ரேஸ் மாதிரி போயிட்டு இருந்தாலும், இந்த வாரத்துடைய 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் தான் வந்து இந்த வாரத்துக்கான 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த கார்த்திகை தீபம் சீரியல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். பரபரப்பான காட்சிகளை வச்சு இந்த சீரியல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த சீரியல் வாங்கியிருக்கிற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5.7 அப்படின்ற ரேட்டிங் வாங்கி இந்த வாரத்துக்கான 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. கார்த்திகை தீபம் சீரியலை தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியல் தான் வந்து இந்த வாரத்துக்கான 9வது இடத்துக்கும் வந்திருக்கு. இந்த சீரியல் வாங்கின ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 6.37 அப்படின்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதை தொடர்ந்து 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு தான் இந்த சீரியலை வந்து தொடங்கினாங்க. வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுடைய க்ரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் 10 இடத்துக்குள்ளே இந்த சீரியல் வந்துடுது. இவ்வளோ நேரம் நம்ம பேசின ஐயனார் துணை சீரியல் வாங்கியிருக்கிற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.72 அப்படின்ற ரேட்டிங் வாங்கி இந்த வாரத்துக்கான 8வது இடத்துக்கு பிடிச்சிருக்கு. ஐயனார் துணை சீரியலை தொடர்ந்து இதுக்கான காம்படிஷன் சீரியலாக இருந்துட்டு வர எதிர்நீச்சல் வந்துட்டு இந்த வாரம் 7வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த சீரியல் வாங்கியிருக்கிற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 அப்படின்ட்டு வாங்கியிருக்கு. எதிர்நீச்சலை தொடர்ந்து விஜய் டிவியோடைய டாப் 1 சீரியலான சிறகடைக்க ஆசை பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேயே நம்பர் 1 சீரியலாகவும் மொத்த டிஆர்பி ரேட்டிங்கில் 6வது இடத்துலையும் இந்த சீரியல் இடம் பிடிச்சிருக்கு. இந்த வாரத்துக்கான 6வது இடத்துல இந்த சீரியல் அமைஞ்சிருந்தாலும் இந்த சீரியல் வாங்கின ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1 அப்படின்ற ஒரு நல்ல ரேட்டிங்கை தான் வாங்கியிருக்கு. இந்த சீரியலை தொடர்ந்து சன் டிவியோடைய அன்னம் சீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக 7.4 அப்படின்ற ரேட்டிங் வாங்கி இந்த வாரத்துக்கான 5வது இடத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்திங்கன்னா 5வது இடத்துக்கு வர வேண்டிய வாய்ப்புகளும் நிறையவும் இருக்குது. போக போக பார்க்கலாம் அடுத்த வாரங்களில் இதெல்லாம் மாறுதா அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்ததான் 4வது இடத்துல பார்த்திங்கன்னா சன் டிவியோடைய மருமகள் சீரியல் தான் வந்துட்டு 7.85 அப்படின்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு 3 இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே சன் டிவியோடைய சீரியல்கள் தான் வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டு வருது அப்படின்னாலும் இந்த வாரத்துக்கான 3வது இடத்துல பார்த்திங்கன்னா கயல் சீரியல் 8.7 அப்படின்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சன் டிவியோடைய 3 முடிச்ச சீரியல் தான் வந்துட்டு இந்த வாரமும் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்த சீரியல் வாங்கின ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.85 அப்படின்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது தொடர்ந்து இந்த ரேட்டிங் வாங்குறதாலேயே இந்த சீரியல் தன்னுடைய 2வது இடத்துல வந்துட்டு கச்சிதமாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். கடைசியாக நம்ம முதல் இடத்த பார்க்க போகிறோம். இந்த முதல் இடத்துக்கு எப்போவுமே சிங்கப்பெண்ணி சீரியல் தான் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுட்டு வருது. இந்த வாரமும் வழக்கம் போல் 9.5 அப்படின்ற ரேட்டிங் வாங்கிட்டு தன்னுடைய முதல் இடத்தை யாருக்குமே விட்டு தராமல் நிரந்தரமாக முதல் இடத்துலையே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த சீரியல்களுடைய டிஆர்பி ரேட்டிங் வந்துட்டு ஓவராலாக முதல் 10 இடத்த பிடிச்ச சீரியல்களுடைய ரேட்டிங் தான். இந்த சீரியலுடைய ரேட்டிங் வந்துட்டு அந்தந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அடுத்த வாரம் எதனா சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்றத இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.